நம்ம ஒரு மாசம் சேலரில இருந்தும் டாக்ஸ் போகுது. நம்ம கடைக்கு போய் ஏதாச்சும் பொருள் வாங்குனாலும் டாக்ஸ் போகுது. நம்ம ஃபியூவல் போட்டாலும் டாக்ஸ் போகுது. நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் ஏதாச்சும் சாப்பிட்டாலும் டாக்ஸ் போகுது. ஆனா, இந்தியால யாரு ரொம்ப கம்மியா டாக்ஸ் பே பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம நெனைக்கிறோம் டாக்ஸ்ன்றது அதிகமா சம்பாதிக்கிறவங்க அதிகமா பே பண்ணுவாங்கன்ட்டு. அது தியரில கரெக்ட். பட் ரியாலிட்டி உள்ள டீட்டெயிலா பார்த்தா வேற மாதிரி இருக்கும். டாக்ஸ்ன்றது ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்ன்றது வந்து இன்கம் டாக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் டாக்ஸ். அதாவது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ, அதுலேருந்து ஒரு ப்ரொப்போர்ஷனலா கட்டுவோம். இன்டைரக்ட் டாக்ஸ்ன்றது ஜிஎஸ்டி, ஃபியூவல், கஸ்டம்ஸ். அதாவது நம்ம என்ன பொருள் வாங்குனாலும் அதுக்கு கட்டுறது. இதுல ரிச் அண்ட் புவர்க்கு வேறுபாடே கிடையாது. 2 பேருக்குமே சேம் டேட் தான். நம்ம இந்த 2க்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும், சிஸ்டம் யாரோட சைட்ல இருக்குன்ட்டு. ஃபினான்ஷியல் இயர் 2024 டேட்டாவ எடுத்து பார்த்தோம்னா, இந்தியால டைரக்ட் டாக்ஸ் அதாவது இன்கம் டாக்ஸ் பிளஸ் கார்ப்பரேஷன் டாக்ஸ் 2மே சேர்த்து 56% அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து 43%. இத ஆன் பேப்பர்ல பார்க்க புரோகிரசிவா தெரியும். ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் இயர் 2024ல இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேஷன் டாக்ஸ ஓவர்டேக் பண்ணிருச்சு. ஃபினான்ஷியல் இயர் 2024ல இண்டிவிஜுவல்ஸ் 38%ம் கார்ப்பரேஷன் 62%ம் பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2024ல இண்டிவிஜுவல்ஸ் 53%ம் கார்ப்பரேஷன் 46%ம் பே பண்றாங்க. அதாவது கார்ப்பரேஷன்ஸ் கம்மியாவும், இண்டிவிஜுவல்ஸ் அதிகமாவும் பே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சிடென்ட் கிடையாது. இது ஒரு பாலிசியோட டிசைன். 2019ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, கவர்ன்மென்ட் கார்ப்பரேட் டாக்ஸ் ரேட்ட 30%லிருந்து 22%க்கு கட் பண்ணியிருக்காங்க. நியூ மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வெறும் 15% மட்டும் தான். இந்த ஒரே ஒரு டிசிஷன்னால கவர்ன்மென்ட் 1.44 லாக் குரோர்ஸ ரெவென்யூ லாஸ் பண்றாங்க. ஆனா, அதே டைம்ல நிஃப்டி 500 கம்பெனிஸோட கார்ப்பரேட் புராஃபிட் ஃபினான்ஷியல் இயர் 2020லிருந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 வரைக்கும் 34.5% சிஏஜிஆர். நம்ம அதே டைம்ல ஜிடிபி 10.1% சிஏஜிஆர் மட்டும் தான். அதாவது கார்ப்பரேட் புராஃபிட் மட்டும் 34.5% க்ரோ ஆயிருக்கு. நம்ம ஜிடிபி குரோத் 10.1%. ஆனா அதே டைம்ல நம்மளோட சேலரி நியர் 0. 3மே சேம் டைம்ல தான் நடந்துச்சு. நம்ம கவர்ன்மென்ட் ரெவென்யூ லாஸ் பண்ணாங்க. கார்ப்பரேட்ஸ் புராஃபிட் பார்த்தாங்க. நம்ம சேலரியோட வேல்யூ ஸ்டாக்னேஷனுக்கு போச்சு. இதுல யார் பெனிஃபிட் ஆயிருக்கான்ட்டு இந்த நம்பர்ஸே சொல்லுது. இப்போ நம்ம சேலரி பத்தி பேசலாம். பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அதாவது இந்தியன் கவர்ன்மென்ட்டோட அஃபிஷியல் லேபர் சர்வே. அவங்க சொல்றது என்னன்னா, ஓவரால் ரியல் வேஜ் குரோத் அட் நேஷனல் லெவல் அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2020லிருந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 வரைக்கும் 0.01% ஃபிளாட் நியர் 0 5 வருஷமா. இது வந்து நாமினலா ஆன் பேப்பர்ல க்ரோ ஆயிருக்கலாம். ஆனா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, பழைய இடத்துல எங்க இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. ஆவரேஜ் சேலரிட் வொர்க்கர் 2012லேருந்து 2024 வரைக்கும் 90% நாமினலா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, -4% டிக்ளைன் ஆயிருக்கு. 12 வருஷமா நெகட்டிவ் குரோத்லயே போயிட்டு இருக்கு. கார்ப்பரேஷன்ஸ் 34.5% சிஏஜிஆர் ப்ராஃபிட் பண்றாங்க. ஆனா ரியல் வேஜ் சேலரில இருக்கிறவங்க -4% டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு. எக்கனாமி க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த குரோத் யார போய் ரீச் பண்றதுன்னு நம்ம யாருமே கேட்கிறதே கிடையாது. இன்னொரு லேயர் இருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ். நம்ம எவ்வளோ சேலரி வாங்குறோம்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பொருள் வாங்குனாலும் டாக்ஸ் கட்டணும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு டொமஸ்டிக் வொர்க்கர் இருக்காரு. அவர் ₹500க்கு சாப்பிடுறாருன்னா, 5% ஜிஎஸ்டி ₹25. அதே ரெஸ்டாரண்ட்ல ஒரு மில்லியனர் வந்து அதே ₹500க்கு சாப்பிட்டா 5% ஜிஎஸ்டி அதே ₹25. சேம் அமவுண்ட் பட் வைட்லி டிஃபரண்ட் இம்பாக்ட். அதாவது ஒரு மில்லியனருக்கு ₹25ன்றது கொஞ்சம் சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா ஒரு டெய்லி வேஜ் வொர்க்கருக்கு ₹25ன்றது ஒரு நாளைக்கு அவர் டீ குடிக்கிற காசா? இதுதான் ரிக்ரெசிவ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிச்ச விட புவருக்கு அதிக பர்டன் இருக்கும். கார்ப்பரேஷனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க ஜிஎஸ்டிய இன்புட் டாக்ஸ் கிரெடிட் மூலியமா கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணி அவங்க ஸ்பெண்ட் பண்ணத அவங்களால ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். ஆனா நம்ம சேலரிட் எம்ப்ளாயி. நம்மளுக்கு இன்கம்க்கு இன்கம் டாக்ஸ் இருக்கு. ஸ்பெண்ட் பண்ண போனா ஜிஎஸ்டி இருக்கு. நம்மளால கிளைமும் பண்ண முடியாது. நம்மளால ரிட்டர்னும் எடுத்துக்க முடியாது. நம்ம 2 டைம்ஸ் பே பண்ணுவோம். அவங்க எஃபெக்டிவ்லி ஒன்ஸ் தான் பே பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு லேயர் இருக்கு. இத பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1ல அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் ஃபுல்லி எக்ஸெம்ப்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் இன்கம் டாக்ஸ். அதாவது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நோ அப்பர் லிமிட். இது வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு ஜஸ்டிஃபைட். ஏன்னா, அவங்க மான்சூன் டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. அவங்களோட இன்கம் அன்சர்டெயினா இருக்கும். அவங்களுக்கு ஜென்யூன் ஹார்ட்ஷிப் இருக்கும். ஆனா, இங்க ப்ராப்ளம் என்னன்னா, லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ் அண்ட்
வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட நான் அக்ரிகல்ச்சுரல் அக்ரிகல்ச்சுரல் இன்கம்மா டிக்ளேர் பண்ணி டாக்ஸ்லருந்து எஸ்கேப் ஆவுறாங்க. வீக் வெரிஃபிகேஷன்ஸ், பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க இந்த லூப் ஹோல லெவரேஜ் பண்றாங்கன்னு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம நார்மல் சேலரி எம்ப்ளாயி நம்மளோட டிடிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா சேலரிலருந்து போயிடும். நம்மளால எஸ்கேப் ஆகவே முடியாது. அவங்களுக்கு லேண்ட் இருக்கு, கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நோ சென்ட்ரல் டாக்ஸ். சேம் இந்தியா, சேம் கான்ஸ்டிடியூஷன் பட் டிஃபரண்ட் ரூல்ஸ். சரி, இப்ப இதெல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்டா, ராங் ரியாக்ஷன் கவர்ன்மெண்ட்டையும் பொலிட்டிஷியன்ஸும் ப்ளேம் பண்றனால இது எதுவுமே மாறப்போறது கிடையாது. ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் நம்மள எங்கேயுமே கூட்டிட்டு போவாது. ரைட் ரியாக்ஷன் என்னன்னா, லெவல் 1 அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் புரொடெக்ட் யுவர்செல்ஃப் ஃப்ரம் லீகலி. அதாவது இந்த சிஸ்டம் உங்கள லீகலா புரொடெக்ட் பண்றதுக்காக சில டூல்ஸ் குடுத்துருக்காங்க. ஏடிசி டிடக்ஷன், என்பிஎஸ், ஹெச்ஆர்ஏ டிடக்ஷன் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட டாக்ஸ் பர்டன்லேருந்து மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்காதீங்க. அண்ட் லெவல் 2 என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த கேம். இந்த சிஸ்டம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் எக்கனாமிக் டிசிஷன்ஸ உங்களால ஈஸியா எவாலுவேட் பண்ண முடியும். எக்கனாமி க்ரோ ஆவுது. ஆனா யாருக்கு க்ரோ ஆவுதுன்ற கேள்விய கேட்கணும். இந்த கொஸ்டின் கேட்கிற ஹேபிட் தான் நம்மள இன்ஃபார்ம்டு சிட்டிசனா மாத்தும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், இன்கம் டாக்ஸ் போயிடுது. மீதி பணத்த செலவு பண்ண போறோம், ஜிஎஸ்டிக்கு போயிடுது. நம்மளால கிளைம் பண்ண முடியாது. ஆனா கார்ப்பரேஷன்ஸ் டாக்ஸ் கட் போடுறாங்க. அக்ரிகல்ச்சரல் லூப் ஹோல் இருக்கு. 12 வருஷத்துல நம்மளோட சேலரியோட குரோத் -4%. ஆனா அவங்களுக்கு 34.5% சிஏஜிஆர். இப்போவாவது இந்த சிஸ்டம்ஸ் யார் சைட்ல இருக்குதுன்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. த அன்செட் பிகாஸ் சம் ட்ரூத்ஸ் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே சைலன்ட்.